சின்க சிக்கர சிட்க சிக்கர இனிமேல் எந்த கவலை இல்லை நிடிச்சிருக்கும் பல வருடம் பல வருடம் பல வருடம் பல வருடம் நிடிச்சிருக்கும். Supreme Furniture, truly stylish. சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதோடு இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்காக மத்திய அரசு 63,000 கோடி நிதி ஒதுக்கியதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நேற்றிரவு நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டது. இதில் மொத்த திட்ட மதிப்பீட்டு தொகையில் வெறும் 12% தொகையை மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. மீதமுள்ள 88% தொகையை தமிழ்நாடு அரசு மற்றும் ஜிகா நிதி நிறுவனத்தில் பெரும் கடன் மூலமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்பட்டு வரும் பிரசாத லட்டு தயாரிக்க மாட்டிறைச்சி கொழுப்பு கலந்த நெய்யை பயன்படுத்தியதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் லட்டு விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. பாலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனானிலும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுத்து உள்ளனர். செங்கடல் வழியாக வரும் கப்பல்களை தாக்குவோம் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தரப்பில் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் செங்கடலில் வந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தியுள்ளனர். இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதல் நடத்திய சில தினங்களில் ஈரானின் உயர் தலைவர் அலி கமேனி தெஹ்ரானில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது அவர் இஸ்ரேல் மீதான தாக்குதல் மிகவும் சரியான முடிவு என்று பேசினார். மேலும் இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகள் அவர்கள் பாலஸ்தீனம் மற்றும் லெபனான் மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கான குறைந்தபட்ச தண்டனைதான் என்று தெரிவித்தார். சார்ஜா மற்றும் துபாயில் பெண்களுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நேற்று தொடங்கியது. 10 அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளன. ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை அணிகள் உள்ளன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது.